காலை நேர பரிசுத்த ஆவியின் அருள் பொழிவு பிரார்த்தனை. ஆத்துமாவை எழுப்பும் தனித்துவமான ஜெபம். எங்கள் ஜீவனுள்ள தேவனே, விடியற்காலையின் வெளிச்சத்தை காணச் செய்த உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த அதிகாலையில் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அருள் பொழிவை நாடி இதயம் உருகி உம்மை ஆராதிக்கிறோம். புதிய நாளுக்குரிய ஆவியின் சுவாசம் மற்றும் பெலன். எசேக்கியல் 37:5. ஜீவ சுவாசமருளும் ஆவியானவரே, இரவு முழுவதும் இளைப்பாறிய எமது ஆத்துமாவை புதிய வல்லமையால் நிரப்ப வேண்டும் என்று ஏங்குகிறோம். பழைய ஏற்பாட்டில் உலர் எலும்புகளுக்கு நீர் ஜீவ சுவாசம் அளித்தது போல எமது பலவீனமான சரீரத்திற்கும் சோர்ந்து போன ஆவிக்கும் உமது ஜீவ சுவாசம் தேவை. தீர்க்கதரிசி எசேக்கியல் மூலம் நீர் அருளிய வாக்குறுதி இது. இந்த எலும்புகளை நோக்கி, உலர் எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியல் 37:4-5. ஆவியானவரே, இந்த அதிகாலையில் எமக்குள்ளே புதிய ஜீவ சுவாசம் பிரவேசிக்கட்டும். நாளின் காரியங்களை சந்திக்க தேவையான தெய்வீக பலனையும் உற்சாகத்தையும் உமது அருள்பொழிவினால் அளியுங்கள். தேவ அன்பின் ஆழமான ஊற்றெடுப்பு மற்றும் வழிநடத்துதல். ரோமர் 5:5. அன்பின் ஆவியானவரே, இந்த அதிகாலை வேளையில் உலகத்தின் கசப்பும் மற்றும் வெறுப்பிலிருந்து எமது உள்ளத்தை பாதுகாக்கும் கவசத்தை அணிய வேண்டும். உம்முடைய அளவற்ற அன்பு எமது உறவுகளை சீர் செய்து நாங்கள் பிறரிடத்தில் இரக்கத்துடன் நடந்து கொள்ள வழிகாட்ட வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் போதித்தது போல, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று. ரோமர் 5:5. இந்த நொடியில் உம்முடைய அன்பு எமது இருதயங்களில் ஆழமாக ஊற்றப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த அன்பின் ஆழமே எமது நாளை வழிநடத்தும் திசைகாட்டியாக இருக்கட்டும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உம்முடைய அன்பையும் மன்னிப்பையும் கிருபையையும் கொண்டு செல்லும் பாத்திரங்களாக எங்களை மாற்றியருளும். நாளின் தொடக்கத்திற்கான ஆவியின் முத்திரை மற்றும் அர்ப்பணிப்பு. எபேசியர் 1:13-14. முத்திரையிடும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த புதிய நாளின் ஒவ்வொரு வினாடியையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உம்முடையவர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் உமது முத்திரை எமது வாழ்வின் மீது இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை எமக்கு ஆழமான நம்பிக்கையை அளிக்கிறது. எமது முழு நாளையும் உமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து உமது மகிமைக்காக மட்டுமே ஜீவிக்க எங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமென்.